திருவண்ணாமலை கிரிவலம் இது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம். இந்த அருணாச்சல மலையை எப்படி கிரி பிரதட்சணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது அருணாச்சல மகாத்மியம் அப்படிங்கிற அற்புதமான இந்த புராணத்தில் நந்தி பகவான் எடுத்து கூறியிருக்கார். இந்த பிரதட்சண விதிகள் எல்லாம் என்ன, எப்படி செய்ய வேண்டும், எந்த நாளில் செய்தால் எந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நந்தி பகவான் சொல்லியிருக்கார். அதற்கு பிறகு கௌதம முனிவர், கௌதமர் ஆசிரமம் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருப்போம். திருவண்ணாமலையில் கிட்டத்தட்ட 8.5 கிலோமீட்டர் கிரி பிரதட்சணம் செய்தோம் அப்படின்னு சொன்னால் கௌதம மகரிஷி அவரை நம்மளால் தரிசிக்க முடியும். அந்த கௌதம மகரிஷி ஆசிரமத்தில் அந்த கௌதமர் சொல்லி கொடுக்கிறார் எப்படி கிரி பிரதட்சணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற விதியை அவர் உபதேசிக்கக்கூடிய அந்த அற்புதமான அந்த அருணாச்சல மகாத்மியத்தை இப்பொழுது நாம் கற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் கிரி பிரதட்சணம் இது போலவே வந்தோம்னா நமக்கு முழுமையான பலன் கிடைக்கும். கௌதமர் அன்னை பராசக்திக்கு சொல்லிக் கொடுக்கிறார். என்ன சொல்லிக் கொடுக்கிறார் அப்படின்னால், இறைவன் சோனாச்சல மூர்த்தியாக எப்பொழுதுமே இந்த மலை வடிவில் இங்கு பாவித்திருக்கிறார். கிரி பிரதட்சணம் செய்பவர்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக அவர் வேண்டியது எல்லாம் கண்டிப்பாக இறைவன் அருளி விடுவான் அப்படிங்கிறது சத்தியம். சிவபெருமானே இந்த அருணாச்சல மகிமை பற்றி என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத அம்பிகைக்கு கௌதம முனிவர் சொல்லிக் கொடுக்கிறார். பராசக்தி ஆகப்பட்ட அம்பிகை மகிஷாசுரனை வதம் செய்த காரணத்தினால் அந்த தோஷம் போக்குவதற்காக, அந்த மகிஷாசுரன் கழுத்தில் ஒரு சிவலிங்கம் இருந்தது, அந்த தோஷத்தை போக்கிக் கொள்வதற்காக அங்கே கட்கதீர்த்தம் ஏற்படுத்துகிறாள். அங்கே தவம் இருக்கா. கௌதமர் ஆசிரமம் கௌதமரை குருவாக பாவித்து அம்பிகை அருணாச்சல மகாத்மியத்தை கேட்க வேண்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது கௌதம மகரிஷி சொல்லிக் கொடுக்கிறார். இறைவன் எவ்வளவோ ஸ்தலங்கள் இருந்தாலும் இந்த அருணாச்சலம் அப்படிங்கிறது தான் எனக்கும் ரொம்பவும் பிடித்தது அப்படின்னு சாட்சாத் பரமேஸ்வரனே சொல்கிறார். இந்த கிரி பிரதட்சணம் செய்வதனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னால், 1000 வாஜபேய யாகங்கள் செய்தாலோ, கோடி தீர்த்தங்களில் நாம் நீராடினாலோ என்ன பலன் கிடைக்குமோ அது ஒரு கிரி பிரதட்சணத்தினால் செய்வது கண்டிப்பாக கிடைக்கும். எவ்வளவு பெரிய மகாபாவியாக இருந்தாலும் சரி, அவன் எந்தவித புண்ணியமும் செய்யவில்லை அப்படின்னு சொன்னாலும் கூட அவன் என்னை கிரி பிரதட்சணம் வருவதால் அவனுக்கு பல கோடி நன்மைகளும் புண்ணியங்களும் ஏற்படும். எந்தெந்த தீர்த்தங்களெல்லாம் நீராடி என்னெல்லாம் செய்தாலும், எந்தெந்த யாகங்கள் செய்தாலும், நம்ம சாஸ்திரங்கள் எல்லாம் படித்து வேதங்கள் எல்லாம் ஓதினாலும், தர்மங்கள் எல்லாம் கடைபிடித்தாலும் என்னெல்லாம் பலன் கிடைக்குமோ அந்த பலன்கள் யாவும் அருணாச்சலத்தை கிரி பிரதட்சணம் வைத்தாலே நமக்கு கிடைத்துவிடும். இந்த முதல் அடி நம்ம கிரி பிரதட்சணத்தில் வைக்கிறோம் அல்லவா, இந்த கோபுரத்துக்கிட்ட வேண்டிண்டு அந்த அண்ணாமலையாரை வேண்டிண்டு நம்ம முதல் அடி எடுத்து வைக்கும் பொழுதே என்ன ஆகும்னால் இந்த உலகமே நமக்கு வசமாகி விடுமாம். அப்படியே ஒவ்வொரு அடி எடுத்து வைக்க தேவர்கள் எல்லாம் வசமாவார்களாம். அந்த முதல் அடி வைக்கும் பொழுது நாம் மனதால் செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம் அழிந்து விடுமாம். 2வது அடி வைக்கும் பொழுது வாக்கினால் செய்த பாவங்கள் எல்லாம் அழியுமாம். 3வது அடி எடுத்து வைக்கும் பொழுது உடம்பினால் செய்த பாவங்கள் எல்லாம் அழிந்து விடுமாம். இந்த திருவண்ணாமலையை சுற்றி ஆயிரக்கணக்கான முனிவர்கள், சித்த புருஷர்கள், தேவர்கள் எல்லாம், தபோதனர்கள் எல்லாம் இங்கே வாழ்ந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். இறைவனாகப்பட்ட ஈசனாகப்பட்ட அந்த சிவபெருமானே இங்கே ஒரு சித்தராக தான் இருக்கார். அருணயோகி அப்படிங்கிற அந்த அற்புதமான ரூபம் தரித்து கல்லால மரத்தின் கீழே அருணாச்சலேஸ்வரர் 3 வடிவங்கள் இருக்கார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒன்று சிவலிங்கம் வடிவாக திருவண்ணாமலை நம்ம மூலஸ்தானத்தை தரிசனம் பண்ண முடியாது. அருணாச்சலேஸ்வரர் அந்த சிவலிங்க மூர்த்தி, சுயம்பு மூர்த்தி, அக்னி பிழம்பான மூர்த்தி. 2வதாக அந்த மலை வடிவாக நம்ம தரிசனமே பஞ்சமுக தரிசனம் எல்லாம் நமக்கு வேறு வேறு முகங்களை காட்டி அருளக்கூடிய அந்த அருணாச்சல மலை, அந்த மலை வடிவாக சிவபெருமான் 2வது ரூபமாக காட்சியளிக்கிறார். 3வதாக நம்ம கிரிவலம் முடித்து வரும் பொழுது ஒரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மலைச்சாரலில் கல்லால மரத்திற்கீழே அருண யோகியாக சிவபெருமான் வாழ்ந்து கொண்டு வரார். அங்கே எல்லாருக்கும் அனுகிரகம் செய்து கொண்டு வரார். அப்படின்னால் அந்த கல்லால மரத்தோடைய ஒரே ஒரு இலையை மட்டும் பகவான் ரமணர் தரிசனம் செய்திருக்கார். அப்படின்னால் அந்த அருணாச்சல மலைக்கு எவ்வளவு அற்புதம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த கிரி பிரதட்சணம் அப்படிங்கிறது செய்யக்கூடிய ஒரு மாபெரும் தவம். அதை முழுமையான பக்தியுடனும் பணிவுடனும் செய்ய வேண்டும். அப்படி செய்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லாவித பாவங்களும் நம்மை விட்டு அகன்றுவிடும். கிரி பிரதட்சணம் செய்வர்கள் மறுபடியும் இந்த பூமியில் பிறக்க மாட்டார்கள். அந்த மனதில் எப்பொழுது எண்ணம் வருதோ திருவண்ணாமலை கிரி பிரதட்சணம் செய்யலாம் அப்படின்னு நினைத்து கிரி பிரதட்சணம் வைத்து ஒரு அடியை எடுத்து வைத்தால், அந்த எந்த நபர் அந்த அடியை எடுத்து வைத்தாரோ அவருடைய பாத தூளி இருக்குல்லவா, அது கிடைத்தால் அது ரொம்ப பெரிய பிரசாதமாம். அது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய பெரிய பிரசாதம். மெதுவாக நடக்க வேண்டும், அமைதியாக நடக்க வேண்டும். அதற்கு முன்னால் ஸ்நானம் செய்துவிட்டு அது ருத்ராட்ச மாலை அணிந்து சிவபெருமானுடைய அந்த விபூதியை அணிந்து கொண்டு, அந்த பஸ்மத்தை அணிந்து கொண்டு, நெற்றியில் சிவபெருமானை தியானித்து கொண்டு, இறைவனை தியானம் செய்து கொண்டே பஞ்சாட்சர மந்திரத்தை ஜெபித்தவாறே நாம் கிரி பிரதட்சணம் செய்ய வேண்டும். நம் கண்ணுக்கு தெரியாத 1000 கோடி மனுக்கள், தேவதைகள், சித்த புருஷர்கள் எல்லாம் நம்முடன் சேர்ந்து கிரிவலம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு உணர்வு நமக்கு இருக்கணும். அதனால்
ஒரு புத்தியுள்ள மனிதன் என்ன செய்வான்னால் எவ்வளோ பெரிய கூட்டம் இருந்தாலும் மிகவும் ஜாகிரதையாக பக்தியுடனே இந்த அருணாச்சல மலையை தெய்வமாக பாவித்து கிரி பிரதட்சணம் செய்வார். கிரி பிரதட்சணம் செய்யும் பொழுது சிவபெருமானுடைய நாமாக்களை ஜபிக்க வேண்டும். சிவபெருமானை நோக்கி அந்த பாடல்களை பாடிக்கொண்டும் சிவபெருமானை நோக்கி நடனமாக கொண்டும் கூட நாம் கிரி பிரதட்சணம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறார். நாம் கிரி பிரதட்சணம் செய்யக்கூடிய வழியில் அங்கே இருக்கக்கூடிய முடியாதவர்கள் யாராவது நம்ம பார்த்தோம், இயலாதவர்கள் யாராவது பார்த்தோம்னு சொன்னால் அவர்களுக்கு நம்மாலான தான தர்மங்களை செய்து சிவபெருமானையே மனதில் நினைத்து கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் பல நன்மைகள் ஏற்படும். இந்த மலை யாருக்கும் எல்லாருடைய புரிதலுக்கும் அப்பாற்பட்ட ஒரு ஞானப்பிழம்பாக அக்னிப்பிழம்பால் ஆன மலை இந்த அருணாச்சலம். இந்த திருவண்ணாமலையை சுற்றி யாராவது அங்க பிரதர்ஷனம் மேற்கொள்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அந்த உடம்பு அப்படியே வஜ்ரம் போல் ஆகிவிடுமாம். அந்த உடம்புக்கும் அந்த காயத்துக்கு எந்த காயமுமே வராதாம். இந்த தேவர்கள் எல்லாம் அருணாச்சலேஸ்வரர் தினமும் கிரி பிரதர்ஷனம் வந்து கொண்டு வருகிறார்கள். சூரியன் சந்திரர்கள் எல்லாரும் வந்து கிரி பிரதர்ஷனம் வருவதை நம்மளால் இப்போ கூட பார்க்க முடியும். கிரி பிரதர்ஷனம் வரும் அப்படின்னு சொன்னால் நட்சத்திர வடிவில் சித்தர்கள் கிரி பிரதர்ஷனம் பண்ணுறது ரொம்ப சாமானியமாக எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரியக்கூடிய அற்புதமான காட்சி இறைவன் எல்லாருக்குமே காமிச்சு கொடுப்பார். எந்தெந்த கிழமைகளில் அருணாச்சலத்தை கிரி பிரதட்சணம் வந்தால் என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது இப்பொழுது பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கிரி பிரதட்சணம் செய்தோம் அப்படின்னால் சூரிய பகவானுடைய சூரிய மண்டலத்திற்கு போய் முக்தி கிடைக்கும். சிவபெருமானுடைய இந்த உலகத்தை நாம் அடைந்து விடுவோம் அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை என்று செய்தால் கிடைக்கக்கூடிய பலன். திங்களன்று கிரி பிரதட்சணம் செய்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த முதுமையில் வரக்கூடிய அந்த கஷ்டங்கள் எல்லாம் நம்மை விட்டு போய் அனாயாசமான மரணம் கிடைத்துவிடும். அந்த ஸ்லோகம் இருக்குல்லையே, அனாயாசேன மரணம் அப்படின்னு, எந்த வித கஷ்டமும் இல்லாமல் நம்மளுடைய அந்த கடைசி நிமிஷம் அப்படின்னு இருக்குமே, அந்த கடைசி நிமிஷம் நமக்கு வந்து ஒரு கஷ்டமும் இல்லாமல் இறைவனுடன் நம்ம ஒன்றரை கலந்து விடுவோம். சேஷாத்ரி சுவாமிகள் அடிக்கடி சொல்கிறது என்னென்னால், செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி கிரி பிரதட்சணம் பண்ணுடா அப்படின்னு சேஷாத்ரி சுவாமிகள் எல்லாரையும் சொல்லிக் கொண்டே இருப்பார். தங்கக்கை சேஷாத்ரி சுவாமிகள் செவ்வாய் என்று கிரி பிரதட்சணம் செய்கிறவர்கள் கடன் தொல்லைகள் எல்லாம் நீங்க பெற்று சக்கரவர்த்தியாக வாழ்க்கை வாழ்வார்கள். அப்படின்னால் செவ்வாய்க்கிழமை கிரி பிரதட்சணம் செய்வது அவ்வளவு சிறப்பானது. புதன்கிழமை அன்றைக்கி கிரி பிரதட்சணம் செய்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லாவித ஞானமும் கல்வியும் நமக்கு வந்து சேரும். தேவர்கள் எல்லாம் நம்மை வியாழக்கிழமை அன்னைக்கு கிரி பிரதட்சணம் செய்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு குரு அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு நம்மளை இறைவன் உயர்த்தி எல்லா தேவர்களும் நம்மை பூஜிக்குமாறு இறைவன் செய்து விடுவார். வெள்ளிக்கிழமை அன்றைக்கு கிரி பிரதட்சணம் செய்தோம் அப்படின்னால் சகலவித ஐஸ்வர்யங்களும் நமக்கு வசமாகும். அது மட்டும் இல்லாமல் விஷ்ணுலோகம் நமக்கு கிடைக்கும். சனிக்கிழமை அன்றைக்கி கிரி பிரதட்சணம் செய்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லா விதத்திலும் லௌகீகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதத்திலும் நமக்கு எல்லாத்திலும் வெற்றியே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்தில் எந்தவித பாதிப்பு இருந்தாலும் சரி, எந்த கண்டம் எந்த கிரகம் நமக்கு நீச்சமாகவோ நமக்கு ரொம்பவும் ஆபத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் இருந்ததுன்னு சொன்னால் அந்த கிரகங்களால் எந்த கெடுதலும் வராது. அந்த சனிக்கிழமை அன்றைக்கி கிரி பிரதட்சணம் செய்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த முடியாதவர்கள் எல்லாமே வந்து அந்த கிரி பிரதட்சணம் செய்தார்கள் அப்படின்னு சொன்னால் அவருடைய நோய்கள் எல்லாம் கண்டிப்பாக குணமாவது சத்தியம். நட்சத்திரங்கள் தேவதைகள், அந்த நட்சத்திர தேவதைகள் எல்லாருமே இந்த கிரி பிரதட்சணம் செய்து கொண்டே தான் வரார்கள். திதி கரணம் யோகம் முகூர்த்தம் ஹோரை இது எல்லாமே நமக்கு சாதகமாக நடக்கும். பிரதட்சிணம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கிறது சிவபெருமான் உணர்த்துறார். பிரதட்சிணம் அப்படின்னால் பிரா அப்படிங்கிறதுனால் பாவங்களை அழிப்பது, தா அப்படின்னு சொன்னால் நாம் என்ன வேண்டிக் கொண்டோமோ அந்த காமியங்களை அழிப்பதுனா நம்ம என்ன வேண்டாலும் அதை கண்டிப்பாக இறைவன் நிறைவேற்றி கொடுப்பார் அப்படிங்கிறது. ஷி அப்படின்னு சொன்னால் இந்த கர்மத்துடைய பலங்கள் இருக்குல்லவா, அதெல்லாம் நம்மளுடைய அந்த கர்ம பலங்கள்லாம் நம்ம விடுபடுவோம் அப்படிங்கிறது. நான் அப்படின்னு சொன்னால் அதுதான் முக்தி. இதுதான் பிரதட்சிணா அப்படிங்கிற அந்த சொல்லுக்கான உண்மையான அர்த்தம். இது ரொம்ப பெரிய உயரிய விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். கணங்கள் தேவதைகள் ரிஷிகள் எல்லாருமே இந்த உத்தராயண காலத்தில் அருணாச்சலத்தை கிரி பிரதட்சணம் செய்து கொண்டே வருகிறார். ஏன் சிவபெருமானே தன்னைத்தானே கிரி பிரதட்சணம் செய்யக்கூட நிகழ்வும் திருவண்ணாமலையில் நடக்கும் அப்படின்னால் இறைவன் நமக்கெல்லாம் எடுத்து காமிக்கிறார். குறிப்பாக இந்த கார்த்திகை மாதத்தில் பண்ணக்கூடிய கிரி பிரதட்சணத்துக்கு பல கோடி நன்மைகள் இருக்குது. சிவபெருமான் என்ன சொல்கிறாருன்னா, அம்பிகையும் வந்து இங்கே கிரி பிரதட்சணம் செய்து என்னுடன் ஐக்கியமாகிடுவாள். சிவசக்தியை குருப்புண்ணிய நமக லலிதா சஹஸ்ரநாமத்தவர் நாமாவளி அர்த்தநாரீஸ்வர மூர்த்தியாக அர்த்தநாரீஸ்வர காட்சி கூட இருக்குது திருவண்ணாமலையில். உத்தராயண புண்ணிய காலத்தில் கிரி பிரதட்சணம் செய்தோம், அதாவது இப்போ வரக்கூடிய அந்த நாட்களில் செய்தோம் அப்படின்னு சொன்னால் பல நன்மைகள், கோடி நன்மைகள் நமக்கு எல்லாம் கிடைக்குமாம். இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் பண்ணும் பொழுது எந்த நாள் தொடங்குறதோ அன்று ரொம்பவும் ஒரு அற்புதமான நாள். அந்த நாள் அன்று இறைவன் அருணாச்சலேஸ்வரரை கொண்டாடி இந்த கிரி பிரதட்சணம் செய்தோம் அப்படின்னு சொன்னால் பல நன்மைகள் உண்டாகும். திருவண்ணாமலையை எந்த வாகனத்தில் உட்கார்ந்தவாறு கிரி பிரதட்சணம் செய்வது மிகப்பெரிய தவறு.
இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக தர்மகேது அப்படிங்கிற ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜா ஒரு குதிரை மேலே அப்படியே வந்து கிரி பிரதர்ஷனம் செய்தானாம். அந்த கிரி பிரதர்ஷனம் முடித்த அடுத்த க்ஷணம் பார்த்தா அந்த குதிரை வந்து ஒரு சிவகணமாக மாறி அங்கேருந்து போய்விட்டது. இந்த ராஜா குதிரை போன காலத்தினால கீழே விழுந்துடுறான். அதுக்கப்புறமா அந்த ராஜா தன் தவறை உணர்ந்து மறுபடியும் கிரி பிரதர்ஷனத்தை தன் பாதங்களால் இந்த கிரி பிரதர்ஷனம் செய்ய காரணத்தால் அவரும் அவருடைய கர்மவினையெல்லாம் விடுபடப்பட்டு மறுபடியும் அவரும் சிவலோகம் அடைந்தார். அப்படிங்கிறது தான் சத்தியம். இந்திரன் உட்பட 33 கோடி தேவர்களும் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனும் ஈசனுமே வந்து இந்த அருணாச்சலத்தை கிரி பிரதட்சணம் செய்கிறார்கள் அப்படின்னால் அது எவ்வளோ பெரிய புண்ணியம். இந்த கிரி பிரதட்சணம் செய்யக்கூடியவருடைய காலிலிருந்து ரத்தம் வந்தது அப்படின்னு சொன்னால் மந்தார மலர்களால், எந்த மந்தார மலர்களால்? தேவேந்திரன் தலையில் சூடிய மந்தார மலர்களால் அது வந்து அந்த ரத்தம் துடைக்கப்படும் அப்படின்னு அருணாச்சலேஸ்வரர் சொல்கிறார். அது மட்டுமல்ல, அந்த காலுக்கு அடிபட்டது அப்படின்னு சொன்னால் தாயார் மகாலட்சுமி அவள் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டாள். அந்த அம்மா வந்து இந்த குழந்தையோட பாதத்தை வந்து அந்த குங்குமம் போட்டு அந்த பாதக்கூடிய அந்த வலியை போக்குவாளாம் தாயார் மகாலட்சுமி. இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். இப்பொழுது அம்பிகை வந்து கௌதமர் கிட்ட சொல்கிறார், இவ்வளவு அற்புதங்கள் நடக்குமா இந்த அருணாச்சலத்தை கிரிவலம் செய்தால் அப்படின்னு சொல்லி. எனக்கு இது கேட்டது ரொம்ப பெரிய பாக்கியம் முனிவரே அப்படின்னு அம்பிகை எல்லாம் தெரிந்த அன்னை அந்த அம்பிகை நமக்கெல்லாம் இது கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறார். அப்பொழுது அவர் சொல்கிறார், அது மட்டும் இல்லாமல் இங்கே திருவண்ணாமலையில் என்னெல்லாம் சேவைகள் செய்தால் என்னென்ன நல்லது நடக்கும். ஒரு 8 பூச்சி இருக்குது. அது 8 பூச்சி வந்து திருவண்ணாமலை மீது அதோடைய அந்த சிலந்தி வலையை அப்படியே விரித்ததாம். அதை இறைவன் என்ன எடுத்துக்கொண்டார் அப்படின்னா, எனக்கு இது வஸ்திரமாக கொடுத்து விட்டது இந்த சிலந்தி அப்படின்னு சொல்லி அந்த சிலந்திக்கு அனுகிரகம் செய்தாரான் ஈசன். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷஜந்துக்கள் எல்லாம் கூட இங்கே நகரும். அதனால் யாருக்கும் இந்த தீங்கும் வராது. இங்கே ஒரே ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டாலும் கூட அவருடைய வாழ்க்கை அப்படி பிரகாசமாகிவிடும். ஒரு கிளி வந்து அதோடைய கூட்டை வந்து அருணாச்சலத்தில் அப்படி அது அந்த கூட்டை உருவாக்குறது. அது மட்டும் இல்லாமல் அங்கே அந்த கூட்டில் ஒளி வரும் மாதிரி அது சில வேலைகள் செய்ததாம். அந்த வெட்டில் பூச்சியெல்லாம் எடுத்து அங்கே வைத்ததாம். அதனால் அது அங்கே விளக்கேற்றியதாக அதுக்கு புண்ணியம் கொடுக்கப்பட்டதாம். சில மாடுகள்லாம் வந்து மேய்ந்து கொண்டிருந்ததாம் அந்த மலை மேலே. மனசெல்லாம் அப்படியே அருணாச்சலேஸ்வரர் நினச்ச அடுத்த க்ஷணமே அது அப்படியே பால் சுரந்தனவாம். அந்த பால் சுரந்தது இறைவன் பால் அபிஷேகமாக ஏற்றுக்கொண்டாராம். ஒரு காக்கா வந்து அதுக்கு இறை தேட வேண்டும் அப்படின்னு சொல்லி அப்படியே அது போய்கொண்டிருக்கும் பொழுது அதோடைய அந்த இறகுகள் அந்த ரெக்கை இருக்கு இல்லையா, அதை ரெக்கையால் அது வந்து எனக்கு சாமரம் வீசியது அப்படின்னு இறைவன் ஏற்றுக்கொண்டாராம். அதாவது கிட்டத்தட்ட அருணாச்சலத்தில் நாம் என்ன செய்தாலுமே அது ஒரு பூஜையாகவே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான மூர்த்தி தான் அருணாச்சலேஸ்வரர் சுவாமி. அந்த சிவமானச பூஜையில் இருக்கு இல்லையா, அது என்ன நம்ம ஆத்மாத்மம் கிரிஜாமதி சஹசரா பிராணாசரீரம் கிரகம் பூஜாத்தே விஷய போகரசனா நித்ரா சமாதி ஸ்திதி சஞ்சார பிரதேவ பிரதட்சிண விதி ஸ்தோத்தானி சத்வாகிரோ எத்தத் கர்ம கரோமி தத்துதகிலம் சம்போ தவாராதனம். நான் பேசக்கூடிய வார்த்தையாக இருந்தாலும் உனக்கு ஸ்தோத்திரம், நான் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே உனக்கு, நான் செய்யக்கூடிய பூஜை, இந்த லௌகிக விஷயங்கள் நான் அனுபவிக்கிறேனே அதெல்லாமே வந்து நான் உனக்கு அர்ப்பணம் செய்யக்கூடிய அற்புதமான விஷயங்கள். இது எல்லாமே நான் செய்யக்கூடிய பூஜை தானே சிவபெருமானே. நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமுமே நான் உனக்கு செய்யக்கூடிய ஒரு பூஜை அப்படின்னு அந்த சிவமானச பூஜையில் வரும். அதுவே தான் இங்கு பிரதிபலிக்கிறது. இங்கே ஒரு கோபுரம் கட்டினாலோ மண்டபம் அமைத்தாலோ எந்தவித சேவை செய்தாலும் அருணாச்சலேஸ்வரர் கோடி கோடி புண்ணியங்களை எடுத்து கொடுப்பாராம். அம்பிகை இந்த அருணாச்சல மகாத்மியத்திலிருந்து இந்த கிரிப்பிரதர்ஷன மகிமையை கேட்டு மிகவும் புலகாங்கிதம் அடைந்து அங்கேயே தவம் இருந்து இறைவனிடம் ஒன்றரை கலக்க வேண்டும். அர்த்தநாரீஸ்வர மூர்த்தி அது அம்பிகை வந்து சிவசக்தியை ரூபிணியாக மாற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கௌதமர்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை பெற்று அன்னை பராசக்தி தம் தவத்தை தொடங்கினாள் அப்படின்னு சொன்னால் இதுதான் அருணாச்சல மகாத்மியம். திருவண்ணாமலை கிரிவலம்ங்கிறது இப்போ ரொம்ப பிரசித்தமாகிவிட்டது. யாருமே இந்த நீதியிலிருந்து வழுவக்கூடாது. இது போலவே அப்படி அதில் என்னெல்லாம் சொல்லப்பட்டதோ அருணாச்சல மகாத்மியத்தில் அதை நாம் கடைபிடித்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு முழுமையாக அதோடைய பலன்கள் கிடைக்கும். யூ வில் பி ஏபிள் டு அன்லாக் த கம்ப்ளீட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் த கிரி பிரதட்சணம். நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் கடைபிடித்தோம் அப்படின்னு சொன்னால் அதை நிச்சயமாக சிவபெருமான் நமக்கு கொடுக்கக்கூடிய பெரிய பாக்கியம். கிரி பிரதட்சணம் செய்ய முடியாத எண்ணமே பெரிய விஷயம். அதை நாம் ஒழுங்காக காலிலிருந்து அணிகளும் காலணிலாம் இல்லாமல் சிவபெருமானை நோக்கி பக்தியுடன் வேறு எந்த விசாரமும் இல்லாமல் அப்படியே நாம் கிரி பிரதட்சணம் செய்து கொண்டு நம்மளால் முடிந்த தான தர்மங்கள் எல்லாம் செய்து கொண்டு வந்து கொண்டிடும். ரமணர் சொல்வார், நிறைமாத கர்ப்பிணி போல் கிரி பிரதட்சணம் செய்யணும் அப்படின்னு சொல்வார். அப்பொழுது அவ்வளவு மெதுவாக கிரி பிரதட்சணம் செய்ய வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய மகான்களுடைய சமாதி எல்லாம் வணங்க வேண்டும், அஷ்டலிங்கங்களை வணங்க வேண்டும். இப்படி பக்தியுடன் அந்த கிரி பிரதட்சணத்தை மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அருணாச்சலேஸ்வரர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவித நன்மைகளையும் அளித்து இறுதியில் நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான சிவ சாயுஜ்யத்தையும் வழங்குவார் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இப்பொழுது பேசப்பட்ட வார்த்தைகள் அனைத்தையும் பூதநாராயண சுவாமியின் பாதங்கள் சமர்ப்பணமாக வைத்து இந்த உரையை நிறைவு செய்கிறோம். ஓம் நமோ வெங்கடேசாய.